வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோவிந்தன். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹோண்டா ஷைன் அது வந்து இன்ஜின் அது இல்லாமல் சீஸ் ஆகிடுச்சு வந்து. அதை ரீபோர்ட் பண்ணி மறுபடியும் வந்து வண்டியை நல்லா கண்டிஷன் கொண்டு வந்து எப்படி இன்ஜின் அசம்பிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வண்டி தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா போர் பிஸ்டன்லாம் சீஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து போர் பிஸ்டன்லாம் ரீபோர்ட் பண்ணிட்டு ஹெட்டு வால்வு டைமிங் செயின், அதாவது இந்த த்ரெட், இந்த கேன்சாஃப்ட் பாடி வந்து ஃபுல்லாக டேமேஜ். அதாவது இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மேலே கேன்சாஃப்ட் கவர் மேலே போடுவோம், அந்த ஹெட்டு கவரோட த்ரெட்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. இதனால் ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகிட்டு, இதனால தான் மெயினாக வண்டி டேமேஜ் ஆகிருக்கு, சீஸ் ஆகிருக்கு. நம்ம இந்த பாடியை இப்போ வந்து ஃபுல்லாக மாற்றிருக்கோம். கேன்சாஃப்ட் பாடியை வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரீபோர் பண்ணிட்டு ஹெட்டு வால்வு டைமிங் செயின்லாம் சேஞ்ச் பண்ணி வண்டியை வந்து ஒரு நல்ல கண்டிஷன் கொண்டு வர போகிறோம். இது எப்படி நம்ம ஸ்டெப்பாக அசம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டைமிங் செயினை ஃபிட் பண்ணிடலாம். மேக்னெட் கவர் பக்கம் டைமிங் செயின் வரும். டைமிங் செயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது போட்டு வரும். நெக்ஸ்ட்டு டைமிங் செயின் பேடு, இதுதான் டைமிங் செயினோட பேடு. இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேடை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேடு இந்த ஹோல்ஸ் உள்ள உட்கார வச்சுட்டு அந்த பேடு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு லாக் பிளேட் இருக்கும். இந்த லாக் பிளேட் வந்து டைமிங் செயின் பேடையும் வெளியே வராமல் தருவோம். அதே மாதிரி டைமிங் செயினும் கீழே கழட்டின்னு வராமல் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடும். அந்த பிளேட்டை வச்சுட்டு அதில் 2 போல்டு வரும், 10 சைஸ் போல்டு. பார்த்திங்கன்னா இந்த போல்டு மேலே ஒரு ஷார்ட் போல்டு வரும் 10 சைஸில். அதே மாதிரி கீழே ஒரு லென்த்து போல்டு வரும், அதை டைட் பண்ணிடணும். இப்போ இந்த பிளேட் இருக்கிறதால என்ன ஆகும்னா, டைமிங் பேடு வந்து வெளில வராது, மூவ்மெண்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் தான் ஆகும். அதே மாதிரி செயின் வந்து கழட்டிட்டு கீழே விடாது. இந்த பக்கம் கழட்டிட்டு கீழே வராமல் அந்த பிளேட் ஸ்டாப் பண்ணுறோம். இந்த பிளேட்டு கரெக்டாக மாட்டிடும், மறந்துட விடுது. அடுத்து செல்ஃபில் வர அந்த பெரிய கியரோட நீடில் பேரிங் அதை சேஞ்ச் பண்ணிடணும். கம்பல்சரி டைமிங் செயின் மாத்திரம்னா, அதாவது இந்த நீடில் பேரிங்கை சேஞ்ச் பண்ணிடணும். இது வந்து பழைய பேரிங் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது பழைய பேரிங். இது கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து கனெக்ட் ஆட் சவுண்ட் வர மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஒன்று வரும் இன்ஜினில். நம்ம கனெக்ட் ஆட் தான் போய் சொல்லிட்டு இன்ஜினே பிரித்து தேவையில்லாமல் செலவு வர மாதிரி இருக்கும். அதனால் டைமிங் செயின் மாற்றும் போது கம்பல்சரியாக அந்த நீடில் பேரிங்கை மாற்றிட்டோன்னா நமக்கு பிரச்சனையே வராது, பக்கா வரும். அந்த பேரிங் மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்னெட்டை ஃபிட் பண்ணிடலாம். மேக்னெட் கரெக்டாக அதை கீழே உட்கார வச்சு ஃபிட் பண்ணிவிட்டா அவ்வளோ நல்லா முடிஞ்சிச்சு. மேக்னெட் வந்து கரெக்டாக அந்த கீழே கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் கரெக்டாக செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம நெட்டு போட்டு லாக் பண்ணிடலாம். வாஷர் போடணும். வாஷர் போட்டு ஒரு 19 சைஸ் நெட்டு வரும். ஃபுல் டைட் பண்ணிடலாம். நம்ம மேக்னெட்டை மாட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த கவுண்டர் கியர், அதாவது செல்ஃப் மோட்டரையும் இந்த பெரிய கியர் கிராங்க் ஷாஃப்டில் வர இந்த செல்ஃப் கியரையும் கனெக்ட் பண்ணுற கியர் இதுதான். இதில் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் சின்ன பல் வரும், அடி பக்கம் பெரிய பல் வரும். சின்ன பல் வந்து செல்ஃப் மோட்டரோட அந்த ஷாஃப்டோட மேட்ச் ஆகும். பெரிய பல் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் கியரோட மேட்ச் ஆகிடும். 1 லட்சம் கியர் இருக்குல்ல, அதோட மேட்ச் ஆகும். இந்த கியர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 கியர் இப்படி வச்சுட்டு அதில் ஒரு பின் வரும், அந்த பின்னை போட்டு அந்த பின்னில் இது மாதிரி ஒரு காலர் வரும், அது ஞாபகமாக போடணும். அவ்வளோதான், மேக்னெட்டோட சைடு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஷெல்ஃப் போடும்போது இது மாதிரி தான் அது உள்ள வேலை செய்யும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ நான் ரிவர்ஸில் சுற்றி காட்டுறேன். இதே செல்ஃப் மோட்டர் சுற்றும் போது ஆப்போசிட்டில் சுற்றும். மேக்னெட்டை சுற்றும் போது எந்த பொசிஷனில் சுற்றுதோ அதே செல்ஃப் போடும்போது ஆப்போசிட் பொசிஷனில் சுற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நம்ம மேக்னெட் மாட்டி முடிச்சதால மேக்னெட் கேஸ்கெட் போட்டு மேக்னெட் கவர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து டைமிங் வைக்கும்போது மேக்னெட் கவர் மாட்டிருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் வண்டியெல்லாம். மேக்னெட் பைக்கில் க்ரீஸ் மட்டும் போட்டு செட்டிங் பண்ணிடலாம். பேஸ்ட் எதுவும் போடக்கூடாது, எல்லாம் க்ரீஸ் போட்டதே போதும். கரெக்டாக அந்த டபுள் பின்னில் செட்டிங் பண்ணிட்டேன். அதை பைக்கிங் வந்து ஒதுங்காமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மேக்னெட் கவரை க்ளோஸ் பண்ணிடலாம். வண்டி ஃபுல்லாக ஆயில் லீக்கேஜ் பயங்கரமாக இருந்துச்சு. கஸ்டமர் சென்னையில் எங்கேயோ ரெடி பண்ணிட்டு செட் ஆகணும்னு நம்மகிட்ட இருந்தாரு. மேக்னெட் கவர் மாட்டிடுச்சு. சும்மா ஒரு 2 போல்ட்டு மட்டும் போட்டு வச்சுப்போம், கடைசியாக டைட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம போர் பிஸ்டனை ஃபிட் பண்ணலாம். அது போர் பிஸ்டனோட பேக்கிங் போகிறதுக்கு முன்னாடி 2 டெவல் பின் வரும். 2 டெவல் பின்னால் நம்ம ஸ்டட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இதுதான் டெவல் பின்னு சொல்லுவாங்க. 2 வரும். ஸ்டட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெவல் பின்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து நம்ம போர் கேஸ்கெட்டை போட்டுக்கலாம். போர் கேஸ்கெட்டில் எந்த டெஸ்ட்டும் போடக்கூடாது. அது அப்படியே டேரெக்டாக நம்ம ஃபிட்டிங் பண்ணலாம். அவ்வளோ. அடுத்து போர் பிஸ்டனை செட் பண்ணலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டியில் நம்ம பிஸ்டனை மாட்டி முடிச்சுட்டு கனெக்டரில் மாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போரை சீட் பண்ணுவோம். ஹோண்டா ஷைனில் பொறுத்த வரைக்கும் நம்ம பிஸ்டனை வந்து ஆல்ரெடி போரில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் முதல்லையே. அதுக்கப்புறம் நம்ம பின்னை மட்டும் கனெக்டரில் ஃபிட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் பிஸ்டனை மறுபடியும் போரில் இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே பிஸ்டனை இன்சர்ட் பண்ணிட்டு பிஸ்டன் பின்னை மட்டும் கனெக்டரோட அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம பிஸ்டனை போரை வந்து கரெக்டாக ஸ்டட்டில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ பிஸ்டன் பின்னை மட்டும் அழகாக கனெக்டரோட தள்ளனா வேலை முடிஞ்சிடும். நம்ம பிஸ்டன் பின்னை இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து பிஸ்டனோட சர்க்கிளிப்பை போடணும். ஓகே, இப்போ நம்ம பிஸ்டன் பின்னை இன்சர்ட் பண்ணியாச்சு. வேஸ்ட் எடுத்துடலாம். இப்போ நம்ம போரை கரெக்டாக உள்ள படி வச்சுருவோம் டபுள் பின்னால். அவ்வளோதான், போர் சீட்டிங் ஆகிடுச்சு. நம்ம பிஸ்டனை டாப்பில் வச்சுருக்கோம். இப்போ பிஸ்டன் நம்ம டாப்பில் வச்சுருக்கோம். டாப் எப்படி இதில் பார்க்கணுன்னா, நம்ம இந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன கோடு இருக்கும். அது பக்கத்தில் டீ மார்க் இருக்கும். அந்த டீ பக்கத்தில் இருக்கிற கோடு கரெக்டாக இதில் ஒரு சின்ன வெட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள், அது கூட மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆச்சுன்னா ஓகே, இதுதான் டைமிங். இதில் இப்போ நம்ம போர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஹெட்டு நம்ம அசம்பிள் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டோட டெவல் பின் 2 பின் வரும். நம்ம போரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் வரும் டெவல் பின்னு. ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வரும். நம்ம மாற்றி போடணும். கரெக்டாக ஆப்போசிட்டில் வரும். போட்டு ஹெட் கேஸ்கட் படி வச்சிடணும். நம்ம ஹெட் கேஸ்கட்டில் மட்டும் லைட்டாக பேஸ்ட் போட்டுக்கலாம். சும்மா ரொம்ப லைட்டாக போடணும், அதிகமாக போடக்கூடாது. ஹெட் கேஸ்கட் போடுறதுக்கு முன்னாடி டைமிங் செயினோட இன்னொரு பேடையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பேடு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஹெட் கேஸ்கட்டை நான் டைமிங் செயினோட கம்பிக்குள்ளே வாங்கி கரெக்டாக படி வச்சுக்கலாம். கேஸ்கட்லாம் ஒரிஜினலாக யூஸ் பண்ணுங்கள், லோக்கல்லாம் போடாதீங்க. ஹெட்டு ஏன்னா கேஸ்கட்லாம் நம்ம ஒரிஜினலாக போட்டால் தான் நமக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது, ஆயில் லீக் ஆகாது. அதாவது கம்ப்ரெஷன் கரெக்டாக இருக்கும். இல்லைனா கம்ப்ரெஷன் லீக் ஆகும், நிறைய ப்ராப்ளம் வரும். ஸ்லோ ஸ்பீட் ஐலிங் ஆகாது, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக எல்லா கேஸ்கட்டுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலாக யூஸ் பண்ணுங்கள். ஹெட்டு படி வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேன் சாப்பிட்டு மேலே போகலாம். இது வந்து பொல்யூஷனோட புஷ்ஷு. இதில் ஒரு புஷ்ஷு, ஒரு சின்ன ஓரிங் வரும். அதாவது இந்த மாதிரி இருக்கும். அது ஹோண்டா வண்டிகள்லாம் வரும். இது கண்டிப்பாக மாட்டணும். அதுக்கு அதே மாதிரி ஒரு புஷ்ஷு, ஒரு வாஷர் இதில் வரும். இந்த கேன் சாப்பிட்டோட அப்பில் நம்ம கேன் சாப்பிட்டோட அந்த அவசியம் நகர வச்சுருவோம். அவ்வளோதான், விட்டு போட்டு டைட் பண்ண வேண்டியதுதான். 4 டாப் போல்ட் வரும். அடுத்து இது மாதிரி 2 சைடு போல்டு வரும். அது ஹோண்டா வண்டிங்களில், யமகா வண்டிங்கெலாம் அந்த மாதிரி சைடில் போல்டு வரும். அந்த போல்டையும் போடுவோம், உள்ளே வரும். நிறைய பேர் இருக்கு தெரியாமல் இது 4 மட்டும் கழட்டிட்டு தட்டுவாங்க, ஆனால் வெளில வராது. நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இந்த 10 சைஸ் போல்டு மட்டும் மீடியமாக டைட் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணால் உடச்சிக்கலாம். மீடியமாக லாக் ஆனதுக்கப்புறம் விட்டுருங்க. இந்த 12 சைஸ் போல்டையும் டைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் டைட் பண்ணணும். மீடியம் டைட் பண்ணணும். நம்ம கேன் சார்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், டைமிங் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். டைமிங் நம்ம வச்சு டைமிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டைமிங் கரெக்டாக தான் இருக்குது. கேன் சார்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். டைமிங் செயினை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டைமிங் கியர், கேன் சாப்பிட்டு கியர். இது செயினோட உட்கார வச்சு
கரெக்டாக இதில் இருக்கிற 2 கோடு வந்து நம்ம ஹெட்டோட மட்டத்துக்கு வரணும். இந்த ஹெட்டில் இருக்கிற இந்த மட்டத்துக்கு இந்த 2 கோடு வரணும். அதுதான் டைமிங். இதில் கரெக்டாக இருக்குது. அங்கே இது டைமிங் கரெக்டாக மட்டமாக இருக்கும்போது இங்கே புஷன் வந்து டாப்பில் இருக்கணும். மேக்னெட்டில் இதையும் செக் பண்ணிடணும். கரெக்டாக டாப்பில் இருக்கும்போது இது மட்டமாக இருந்துச்சுன்னா ஓகே, இதுதான் டைமிங். ஹோண்டா வண்டிகளில் இதுதான் டைமிங் வைக்கணும். கேன் சாஃப்ட் கியரோட ஸ்க்ரூவை போட்டுக்கலாம். நம்ம கேன் செயினோட நெட்டை போட்டு டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ வரும் அதில், 8M ஸ்க்ரூ. நம்ம கேன் செயின் டைட் பண்ணதுக்கப்புறம் டென்ஷனர் மாட்டணும். டென்ஷனர் வந்து நம்ம எப்படி இருக்கிற டென்ஷனர் ரிவர்ஸ் பண்ணிட்டு ஒரு கனெக்டர் வச்சு ரிவர்ஸ் பண்ணினா ரிவர்ஸ் ஆகிடும். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பொசிஷனில் லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு இப்போ அதில் கேஸ்கட் டைமிங் டென்ஷனோட கேஸ்கட்டை போட்டு ஃபிட் பண்ணிடலாம். இங்கே 2 போல்ட் வரும், 8M சைஸு. எட்டு ரிங்ஸ் போட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செயின் வந்து லூஸாக தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட்டை மாட்டி முடிச்சுட்டு அதை ரிவர்ஸ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பி இந்த அட்ஜஸ்ட் மேலே ஒரு தட்டினீங்கன்னா அட்ஜஸ்ட் ரிலீஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா செயின் ஃபுல் டைட் ஆகிடும், லூஸ் இருக்காது. சிம்பிளாக நம்ம டைட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதை தட்டினோடனே ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிட்டு செயின் வந்து இப்போ ஃபுல் டைட் ஆகிடும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கியர் வந்து நம்ம புதுசாக மாற்றிருக்கோம். இப்போது எதுக்காகனா இதுக்கு நம்மக்கிட்ட வரதுக்கு முன்னாடி 2 மெக்கானிக்கிட்ட அந்த இன்ஜின் வந்து வேலைக்கு போயிருக்கு சென்னையிலேயே. 2 பேர்கிட்ட வேலை பார்த்தோம். இன்ஜின் நாய்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகலை. நிறைய புதுசான ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. இன்ஜினில் வந்து டைமிங் சென் நாய்ஸ் வந்து கேட்டு இருந்திருக்கு. இது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்மளும் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் முதல்ல பார்த்துருப்போம். நம்மளும் மாட்டிட்டோம். மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் வந்து இந்த மாதிரி சீட்டிங் ஆகலை. இந்த மாதிரி சீட்டிங் ஆகாதல என்னாச்சுன்னா நம்ம மறுபடியும் இதை கழட்டி நம்ம செக் பண்ணதில் என்னாச்சுன்னா இந்த கியர் தான் ப்ராப்ளம். இப்போ இதில் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த கியரை நான் வந்து இந்த பல்லில் படி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பல்லில் படிவே இல்லை. நானும் இதை அப்படியே தான் மாட்டிட்டு நம்ம சுற்றி பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. இது சரியாக படியிலன்ட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த கியர் வந்து நம்ம போய்ட்டு ஹோண்டா ஷைனோடது ஒரிஜினல் வேணும் இப்போ மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் வந்து பக்காவாக படிஞ்சிருக்கு. இன்னும் அட்ஜஸ்ட்டே மாட்டல. அட்ஜஸ்ட்டை கழட்டிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்டை மாட்டின வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் அட்ஜஸ்ட்டே கழட்டிட்டேன். மறுபடியும் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூஸில் இருக்கும்போது செயின் வந்து பக்காவாக படிஞ்சிருக்கு. இந்த ப்ராப்ளத்தை வந்து ஒரு 2 மெக்கானிக் வந்து கவனிக்காத விட்டுருக்காங்க. அதனால தான் வந்து வண்டி கஸ்டமர் திருப்தி இல்லாதனால இந்த செயின் லூஸ்லேயே ஓடிறதால இன்ஜின் சவுண்டு வந்து அரெஸ்ட் ஆகலை. இப்போ நம்மளும் அதை அப்படியே தான் மாட்டினோம். ஆனால் செயின் படியாததை கவனித்து நம்ம அந்த கீரை மாற்றினதுக்கப்புறம் இது ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆகிடுச்சு. இல்லைனா நமக்கும் அதே பேர் தான் வந்திருக்கும். இவர் மாட்டியும் சரியாக வரலன்னு தான் பேர் வந்திருக்கும். அதனால் ஒரு இன்ஜின் மாட்டும் போது என்ன ப்ராப்ளம் அது கரெக்டாக நம்ம சீட்டிங்லாம் கரெக்டாக செக் பண்ணணும். மெயினாக டைமிங் செயினில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோண்டா ஷைனோட கீரே கிடையாது. சின்னதாக வித்தியாசம் வரும். இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம பார்வையில் பார்க்கும்போது தெரியாது. நம்ம இந்த கியர் படியாதனால நான் போய்ட்டு ஒரிஜினல் கியர் வாங்கி வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது ஹோண்டா ஷைனோடது. அப்புறம் தான் அது நமக்கே புரியுது கொஞ்சம் பெரிய கீர் வருதுன்ட்டு. எந்த வண்டியோட கீர்னு தெரியல. அதை மாற்றி போட்டுருக்காங்க. போன தடவை பிடிச்ச மெக்கானிக் யாருன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மற்றதெல்லாம் மாட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ டைமிங் செயின் அட்ஜஸ்ட்டை மாட்டிடுவோம் டென்ஷனரை. ஏன்னா நம்ம கழட்டிட்டு தான் அந்த கீரை மாற்ற முடியும். அதனால் கழட்டிட்டேன். அதை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மாட்டிடலாம். வால்வு டேப்லெட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்லெட் எக்ஸாஸ்ட் ரெண்டுமே கரெக்டான அளவில் வால்வு டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பழைய கியர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவாவோட கியர் மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் தான் சின்ன சைஸ் வரும். ஹோண்டா ஷைன் வண்டியில் ஆக்டிவாவோட கியரை போட்டு மாட்டினதால செயின் சீட்டிங் ஆகலை. அதனால தான் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிருக்கு. இந்த ப்ராப்ளத்தை முதல்ல ஃபஸ்ட்டு மெக்கானிக் கண்டுபிடிச்சிருந்தோம்னா கஸ்டமருக்கு இவ்வளோ செலவு இல்லை. ஓகே, நம்மளை கண்டுபிடிச்சிடணும். நம்மளை கண்டுபிடிக்கலாம் இன்னும் அசிங்கமாக இருக்கும். இந்த ஹெட்டோட கவரை சீட்டிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ஓரிங் ஒன்று வரும். அந்த ஓரிங்கை படி வச்சுட்டு அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வர போல்டு தான் உடச்சிட்டுறாங்க. அந்த உள்ள மரம் போயிடுச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த போல்டு புதுசாக மாற்றிடுவோம். இந்த போல்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆயில் சீல் வரும். நான் ஆயில் லீக் ஆகாமல் ஆயில் சீல் போட்டு அந்த போல்டு போட்டு லாக் பண்ணிடலாம். இதை ரொம்பலாம் டைட் பண்ணக்கூடாது. லாக் ஆகிடுச்சுன்னா விட்டுடணும். இல்லைனா மறுபடியும் முடிஞ்சிடும். மறுபடியும் ஆயில் லீக் ஆகும். இதே மாதிரி ஆப்போசிட்லேயே ஒரு போல்டு வரும். அதையும் டைட் பண்ணிடணும். டியூஷன் பைப்பை ஃபிட் பண்ணிடலாம். இதில் 2 10 போல்டு வரும். கப்பு சைஸ் போல்டு போட்டு வைக்கணும். இப்போ நம்ம சைலன்சர் கார்பெட்டெல்லாம் மாட்டி முடிச்சிட்டோம். அடுத்து இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம இன்ஜினை மாட்டி முடிச்சிட்டோம். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி வண்டி இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லி செக் பண்ணலாம். பைக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐட்லிங்கில் இன்ஜின் நாய்ஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜின் ரைஸ் பண்ணாலும் நாய்ஸ் எதுவும் மாறல, நல்லாயிருக்கு. நம்ம இன்ஜினை கரெக்டாக தான் மாட்டி முடிச்சிருக்கோம் தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் எலி கடிக்காம ஒயரிங்லாம் வந்து எலி கடிச்சிருக்காங்க. வண்டியிலையும் இந்த வண்டியில் வந்து ஒயரிங் எலி கடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பக்காவான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் இது வரைக்கும் இத்தனை வருஷமாக நான் மெக்கானிக் ஃபீல்டு பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். வண்டி வைக்கல இருக்குப்பா. இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது எலி சாதாரண எலி இல்லை, பெருசாலே வந்தால் கூட பார்த்துட்டு ஏமாந்து திரும்பி போகிற அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு டெக்னாலஜி. நிஜமாக நீங்கள் பார்க்கணும். அப்படி பாருங்கள். ஃபுல்லாக வண்டியோட ஒயரிங் கிட் எல்லாத்துலேயுமே அந்த வெல்டிங் மிஷின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இரும்பு கம்பி, அதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கஸ்டமர் வந்து இதுக்கு முன்னாடி எலியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போன்னு நினைக்கிறேன். ஆனால் இது மாதிரி ஒரு டெக்னாலஜி நான் சத்தியமாக இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஒயரிங் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. எலியால் இதை டச் பண்ணவே முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதோட பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒன்று நடுவில் ஏதாவது ஒயரிங் ப்ராப்ளம்னா அதை பிரித்து பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம் மெக்கானிக்கு. ஃபுல்லாக இரும்பு கம்பி வச்சு தீட்டிடுறாங்க, வெல்டிங் மெஷ் வச்சு. எலி கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. செம்ம மூலம் இல்லை, இது மாதிரிலாம் நமக்கு யோசிச்சு தோண மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிச்சு. வண்டி டெலிவரி கொடுத்துடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.